சோனா பிஎல்டபிள்யூ பிரிசிஷன் ஃபோர்ஜிங்ஸ் குறித்து ஒரு தகவல் மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்தது. முன்னவே நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. கம்பெனியுடைய முன்னாள் சேர்மன் சஞ்சய் கபூர் திடீர்னு காலமானார். யூகேல விளையாடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு காலமானார்ன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். அதற்கு பிறகு சர்ச்சை ஏற்பட்டது. அவருடைய தாயார் சில கேள்விகள் எழுப்பியிருந்தாங்க. குறிப்பாக கம்பெனி மீதும் சில இண்டிவிஜுவல்ஸ் மீதும் குற்றச்சாட்டு வைத்திருந்தாங்க. சொத்துக்களை அபகரிக்க முயற்சி செய்கிறாங்கன்ற மாதிரி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அதற்கு கம்பெனி தரப்பு விளக்கம் கொடுத்திருந்தாங்க. தாயாருக்கு எந்த ஸ்டேக்கும் இல்லை, ஷேர்ஸே கிடையாதுன்ற மாதிரி கம்பெனி தரப்பு விளக்கம் கொடுத்திருந்தாங்க. இப்போ புது அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சஞ்சய் கபூருடைய முன்னாள் மனைவி நடிகர் கரிஷ்மா கபூர் மற்றும் அவங்களுடைய குழந்தைகள் இப்போ கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அந்த சொத்துக்கள்ல அவங்களுக்கும் உரிமை இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 30,000 கோடி ரூபாய்க்கான சொத்து இருக்கு. அவங்க குற்றம் சாட்டுவது சஞ்சய் கபூருடைய இப்ப இருக்கக்கூடிய மனைவி பிரியா கபூர் மீது குற்றம் சாட்டியிருக்காங்க. பிரியா கபூருக்கு பொறுப்புக்கு வழங்கப்பட்டிருக்கு சோனா பிஎல்டபிள்யூ பிரிசிஷன் ஃபோர்ஜிங்ஸ்ல. ஸோ அவங்களுக்கு எதிராகவும் அவங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அதே போல கம்பெனிக்கு எதிராகவும் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சோனா பிஎல்டபிள்யூ பிரிசிஷன் ஃபோர்ஜிங்ஸோட ஒரு மீட்டிங்கு அழைச்சாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேப்பர்ஸ்ல கையெழுத்து வாங்கினாங்க. அது எதற்கானது அப்படின்றது விளக்கவே இல்லை எங்க கிட்ட. ஆனா கையெழுத்து வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி கம்பெனி மீதும் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறாங்க சஞ்சய் கபூருடைய முன்னாள் மனைவி கரிஷ்மா கபூர் மற்றும் அவங்களுடைய குழந்தைகள்.